ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் டேஸில் இதை பற்றி நிறையா படிச்சிருப்போம். அப்போல்லாம் தெரியாது, இவ்வளோ சின்ன டாப்பிக்கே நம்ம மிஸ்ஸுகளாம் சேர்ந்து நமக்கு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதையுமே சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புரிஞ்சு படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்பயுமே அந்த கான்செப்ட் வந்து ஞாபகம் இருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொட்டை மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் மொட்டை மனப்பாடம் பண்ணி தான் எக்ஸாம்லாம் பாஸ் ஆகியிருந்தேன். ஓகே, ஸோ அப்படி மொட்டை மனப்பாடம் பண்ணும்போது நமக்கு அந்த கான்செப்ட் வந்து ஞாபகம் இருக்காது எப்போ கேட்டாலும். ஸோ அந்த மாதிரி நம்மளை மாதிரி இருக்கிற கேஸ்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்காகவே அந்த டாப்பிக்கை வந்து நான் இந்த வீடியோவில் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓவரா சாம்பிராணி போடுறேனே அப்படி என்னடா டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? சிம்பிள், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூட்டனின் இயக்க விதிகள். இந்த இயக்க விதிகளை பற்றி நிறைய சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் நியூட்டன்ஸ் மட்டும் தான் ரொம்ப பேசிக்காக வந்து சொல்லியிருப்பாரு. அதனாலே இந்த இயக்க விதிகளுக்கு வந்து அவர் நேமாக வச்சுருப்பாங்க. அதுதான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். ஓகே, இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் வந்து மொத்தம் வந்து 3 லாஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா அண்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இந்த 3 லா பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா அது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த 3 விதியுமே புரியும். ஃபோர்ஸ்னால் என்ன? ஃபோர்ஸ்னா விசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் தமிழில். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளும் அசைகிறதுக்கும் ஃபோர்ஸுன்ற ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, எது பண்ணால் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னா, புஷ், புல், ஹிட். அதாவது தள்ளுறது, இழுக்கிறது, அடிக்கிறது. ஸோ இது 3 பண்ணாலே ஃபோர்ஸுன்ற ஒன்று வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு இது 3 தான் அடிப்படை செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஃபோர்ஸ்னால் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லாக்குள்ளே போகலாம். இந்த நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லாவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது அது ரெஸ்ட் ஸ்டேட்லேயே தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன் ஸ்டேட்டில் இருக்கும்போது அது மோஷன் ஸ்டேட்லேயே தான் இருக்கும். எப்போ வரைக்கும் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகாத வரைக்கும். இதை தான் நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லாவில் வந்து சொல்லியிருப்பாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு உண்டான எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போது ஒரு ரூமில் வந்து ஒரு சேர் இருக்குது. அந்த சேர் தான் ஒரு ஆப்ஜெக்ட். அந்த சேர் வந்து இப்போ எப்படி இருக்குது? ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்குது. அதாவது ஓய்வு நிலையில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது. இப்போது நம்ம போய் அந்த சேரை நகட்டினா மட்டும்தான் அந்த சேர் வந்து நகரும். அப்படி தானே? ஸோ நம்ம போய் நகட்டுறோம். அப்போ நம்ம தான் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், நம்ம தான் ஒரு புறவிசை. நம்ம போய் அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து நகருது. இல்லை நம்ம போய் நகட்டலை, எதுவுமே பண்ணலை அப்படின்னா அந்த சேர் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த ஸ்டேட்டில் இருந்துச்சோ அதே ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா ரெஸ்ட் ஸ்டேட்லேயே தான் இருக்கும். ஸோ இதை தான் ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து வந்து மோஷன் ஸ்டேட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்னா, மோஷன் ஸ்டேட்னா இயக்க நிலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து, இப்போ நீங்கள் வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து டிரைவ் பண்ணிட்டே போகிறீங்க. யூனிஃபார்ம் ஸ்பீடில் போயிட்டே இருக்கீங்க. யூனிஃபார்ம் ஸ்பீட்னா சீரான வேகத்தில் வந்து போயிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நீங்கள் வந்து ஸ்பீடை வந்து ரைஸ் பண்ணலாம், ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லை நடுவில் வந்து ஸ்பீட் பிரேக்கர் வருது அப்படின்னா நீங்கள் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாமே தான் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகாத வரைக்கும் நீங்கள் வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போயிட்டே தான் இருப்பீங்க. ஸ்பீட் பிரேக்கர் வரலைன்னா நீங்கள் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போயிட்டே தான் இருப்பீங்க. இன்கேஸ் ஸ்பீட் பிரேக் வருது, இல்லை ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணுன்ற கட்டாயம் அப்படின்னா தான் நீங்கள் வந்து அந்த ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க. 40 கிலோமீட்டர்லேருந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ இதை தான் மோஷன் ஸ்டேட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதாவது மோஷன் ஸ்டேட் இயக்க நிலையில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்போது அது இயக்க நிலையிலே தான் இருக்கும். எப்போ வரைக்கும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகாத வரைக்கும். ஸோ இப்படி தான் நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா வந்து அப்ளை ஆகுது. ஓகே, இப்போ வந்து நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லானா என்னன்றது தெரிஞ்சிச்சு. இந்த நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லாவை லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லாக்கு இன்னொரு நேம் வந்து லா ஆஃப் இனர்ஷியா. இனர்ஷியானா தமிழில் நிலைமம்னு அர்த்தம். ஓகே, இந்த லா ஆஃப் இனர்ஷியாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துடலாம். இந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்போம். அது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்போ ஒரு பஸ் வந்து நின்றுட்டுருக்கு. அந்த பஸ்ஸுக்குள்ளே போய் நீங்கள் ஏறி உட்காடுறீங்க. அந்த டைமிங்கில் வந்து பஸ்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சடனாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து திடீர்னு பின்னோக்கி போவீங்க, பின்னோக்கி போயிட்டு முன்னாடி வருவீங்க. இதை வந்து நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல எப்படி நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா அப்ளை ஆகுது அப்படின்னா, பஸ் வந்து ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்குது. பஸ் வந்து ரெஸ்ட் ஸ்டேட், அதாவது ஓய்வு நிலையில் இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே நீங்கள் ஏறி உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்களோட பாடியுமே ரெஸ்ட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். பட் ஆனால் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது பஸ்ஸு வந்து மோஷன் ஸ்டேட்டுக்கு மாறிடும். ஸ்டார்ட் பண்ண உடனே பஸ்ஸு வந்து ரெஸ்ட் ஸ்டேட்லேருந்து மோஷன் ஸ்டேட்டுக்கு மாறிடும். பட் ஆனால் உங்களோட பாடி வந்து ரெஸ்ட் ஸ்டேட்லேயே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இப்படி தான் நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா வந்து அந்த இடத்துல அப்ளை ஆகுது. ஓகே, அதே மாதிரி இப்போது பஸ்ஸு வந்து மூவிங்கில் இருக்குது, ரன்னிங்கில் வந்து இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது பஸ்ஸில் வந்து சடனாக பிரேக் போடுறாங்க. ஸோ அப்படி பிரேக் போடும்போது நீங்கள் வந்து முன்னோக்கி தள்ளப்படுவீங்க. இதை வந்து நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ முன்னோக்கி தள்ளப்படுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம பின்னாடி வருவோம். ஸோ இந்த இடத்துல எப்படி நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா அப்ளை ஆகுது அப்படின்னா,
பஸ்ஸு வந்து மோஷன் ஸ்டேட்டில் இருக்குது, இயக்க நிலையில். ஏன்னா ரன்னிங்கில் இருக்கும்போது அது வந்து இயக்க நிலையில் இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற உங்களோட பாடியுமே மோஷன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். பட் ஆனால் பஸ்ஸு வந்து சடனாக பிரேக் போடும்போது பஸ்ஸு வந்து ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். பஸ்ஸு வந்து மோஷன் ஸ்டேட்டில் இருந்து ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். பட் ஆனால் உங்களோட பாடி வந்து மோஷன் ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இப்படி தான் அந்த இடத்துல வந்து நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா வந்து அப்ளை ஆகுது. இன்னும் வேறு என்னெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ பஸ்ஸை வந்து ரைட் சைடு டேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து லெஃப்ட் சைடு வந்து சாய்வோம். லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ரைட் சைடு வந்து சாய்வோம். இதை வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். இன்கேஸ் ஃபீல் பண்ணாதவங்க ட்ராவல் பண்ணி ஓகே இந்த இடத்துல வந்து நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா வந்து அப்ளிகபிள் ஆகுது அப்படின்றத ஃபீல் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம நியூட்டன்ஸோட செகண்ட் லா வந்து பார்ப்போம். செகண்ட் லா அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு இந்த ஒரு ஈக்குவேஷன் மட்டும்தான் ஞாபகம் வரணும். F = ma. செகண்ட் லா அப்படின்றனால 2 விஷயம் தான் தேவைப்படுது. ஒன்று வந்து மாஸ், இன்னொன்று வந்து அசரலேஷன். அதாவது ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ அசரலேஷன். F = ma. ஓகே, இந்த நியூட்டன்ஸோட செகண்ட் லாக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஒல்லியான பர்சன் இருக்காங்க, இன்னொரு ஒரு குண்டான பர்சன் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஊஞ்சல் ஆடுறாங்க. இப்போ ஒல்லியான பர்சனை தள்ளுறதுக்கு நம்ம கம்மி ஃபோர்ஸ் கொடுத்தாலே போதும், அவங்க முன்னாடி போயிடுவாங்க. இதே இது ஒரு குண்டான பர்சனை நம்ம தள்ளணும் அப்படின்னா நம்ம வந்து அதிகப்படியான ஃபோர்ஸ் வந்து கொடுக்கணும். அப்போ தான் அவங்க முன்னாடி போவாங்க. ஸோ இப்படி தான் இந்த இடத்துல வந்து நியூட்டன்ஸோட செகண்ட் லா அப்ளை ஆகுது. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இப்போது ஒரு ஆப்ஜெக்டை நகட்டணும் அப்படின்னு, ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மாஸ்னா நிறை, வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து ஃபோர்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ மாஸ் கம்மியான ஒரு ஆப்ஜெக்ட்னா நம்ம கம்மி ஃபோர்ஸ் கொடுத்தாலே போதும், அது வேகமாக முன்னாடி போயிடும். இது மாஸ் வந்து அதிகமாக இருக்குது, அந்த ஆப்ஜெக்டோட எடை வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ நம்மளும் அதிகப்படியான ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து முன்னோக்கி நகரும். வேறு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நாய், மாடு இதெல்லாம் வந்து நம்ம தள்ளிடலாம். இப்போ நம்ம ஒரு யானையை போய் தள்ள முடியுமா? தள்ள முடியாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நியூட்டன்ஸோட செகண்ட் லா வந்து அப்ளிகபிள் ஆகுது. ஓகே, அடுத்ததான் நம்ம நியூட்டன்ஸோட தேர்ட் லா பற்றி பார்க்கலாம். இந்த நியூட்டன்ஸோட தேர்ட் லாவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 2 கான்செப்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து ஆக்ஷன், இன்னொன்று வந்து ரியாக்ஷன். அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு ஆக்ஷனுக்குமே அதுக்கு ஈக்குவலான ரியாக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். இதுதான் நியூட்டன்ஸோட தேர்ட் லா. இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் தான் நடக்கும், சேம் ஆப்ஜெக்ட்ஸில் நடக்காது. இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூட்டன்ஸோட தேர்ட் லாவில் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் தான் நடக்கும். ஓகே, இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லாக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்விம்மிங் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நீச்சல் அடிக்கும்போது எப்படி நம்ம கையும் காலையும் பின்னோக்கி தள்ளுவோம் தண்ணியை. ஸோ அப்படி பின்னோக்கி தள்ளும்போது நம்ம முன்னோக்கி போவோம். இந்த இடத்துல எப்படி நியூட்டன்ஸோட தேர்ட் லா அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா, நம்ம கையையும் காலையும் பின்னோக்கி தள்ளுறோம், சரியா? அது வந்து நம்மளோட ஆக்ஷன். முன்னோக்கி போகிறோமா, அது வந்து ரியாக்ஷன். எப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறோம். பின்னோக்கி தள்ளுறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தானே நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கோம். ஸோ இப்படி தான் நியூட்டன்ஸோட தேர்ட் லா வந்து ஸ்விம்மிங்கில் வந்து அப்ளிகபிள் ஆகுது. ஓகே, வேறு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஃப்ளையிங் பேர்ட்ஸ் வந்து பறக்கும்போது நம்ம பார்த்துருப்போம். பேர்ட்ஸ் வந்து ரெக்கையால் காற்றை வந்து கீழ் நோக்கி தள்ளும். ஸோ அப்படி கீழ் நோக்கி தள்ளும்போது பறவை வந்து மேல் நோக்கி பறக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ராக்கெட் லான்ச்சிங். ஸோ ராக்கெட் லான்ச்சிங் எல்லாத்துலேயுமே நியூட்டன்ஸோட தேர்ட் லா தான் அப்ளிகபிள் ஆகுது. எப்படி அப்படின்னா, நம்ம ராக்கெட்டுக்கு வந்து கீழே ப்ரெஷர் கொடுப்போம், பட் ஆனால் ராக்கெட் வந்து மேல் நோக்கி பறக்குதா? ஸோ இதுவுமே நியூட்டன்ஸோட தேர்ட் லா தான். இன்னும் அடிமட்ட லெவலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து வாக்கிங் வந்து போயிருப்போம், நம்ம வந்து நடக்கிறோம்ல. ஸோ அதுலேயுமே நியூட்டன்ஸோட தேர்ட் லா தான் அப்ளிகபிள் ஆகுது. எப்படி அப்படின்னா, நம்ம காலால் தரையை பின்னோக்கி தள்ளுவோம். ஸோ அப்படி பின்னோக்கி தள்ளினா மட்டும்தான் நம்ம முன்னாடி ஸ்டெப் எடுத்து வச்சு முன்னோக்கி போயிட்டே இருக்க முடியும். ஸோ இப்படி தான் நியூட்டன்ஸோட தேர்ட் லா வந்து இந்த இடத்துலலாம் அப்ளிகபிள் ஆகுது. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் வந்து நியூட்டன்ஸோட 3 லா வந்துமே பார்த்துருப்போம். கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த 3 லாவையுமே யூனிவர்ஸில் நீங்கள் எங்கே கொண்டு போய் அப்ளை பண்ணாலும் அப்ளிகபிள் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து நான் எங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காம ஷேர் மெட்டீரியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.